மோடிஜி வணக்கம். அவருக்கு தமிழ் தெரியும். ராகுல் காந்தி வணக்கம். அவருக்கு தமிழ் தெரியுமில்ல. தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்களே வணக்கம். தர்பூசணி பழம் பார்த்துருக்கீங்களா சார்? அதில் எத்தனை தண்ணி இருக்குது? ஆமாம். பூசணி பழம் பார்த்துருக்கீங்களா சார்? இப்போலாம் தைப்பொங்கலுக்கு அதான் விற்கும். அதில் எத்தனை தண்ணி இருக்குது? பப்பாளி பழம் பார்த்துருக்கீங்களா சார்? அதெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் விற்பனை வந்துடுச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் அது என்னன்னு தெரியாது மக்களுக்கு. இப்போ விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு யாரும் விரும்ப மாட்டாங்க. விற்கிதுல, 1 கிலோ 20 ரூபா 30 ரூபான்னு விற்கிது. பூரா தண்ணி தானே. சொல்லுங்கள் சார், இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது? புடலங்காய் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ பெருசு, அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது? முருங்கைக்காய் மக்கள் அதிகமாக சாப்பிட்றது, அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது? கீரை மக்கள் அதிகமாக சாப்பிட்றது, அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது? சொல்லுங்கள் சார், இதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்களே. அப்புறம் இந்த மாடு சாப்பிடுது தட்டை புல்லு, அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது? ஏற்கனவே புல் இல்லாமல் தண்ணி இல்லாமல் இப்போ மாடு ஆடே வளர்க்குறதில்ல. சரிங்களா? பால்னா தெரியுமா சார்? மில்க் அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது சார்? ஆடு மாடு தண்ணி குடிக்காமல் புல்லு திங்காமல் பால் பீச்சுமா? மில்க் சாப்பிடாத ஆள் இருக்கா? நெய் வேணுமா, வெண்ணெய் வேணுமா? இந்த விவசாயத்துக்கு என்ன செஞ்சீங்க சொல்லுங்கள் சார். 6000 ரூபா கொடுக்குறது பெரிய விஷயம். ஒரு விவசாயி வீட்லேயும் மாதத்துக்கு 50,000 பிடிங்கிட்டு 6000 கொடுக்குறதா? சொல்லுங்கள். பால் சரிங்களா, அதில் புல்லு தட்டை வைக்க இந்த மாதிரி பொருள் சாப்பிட்டு அந்த பாலை குடித்தாத்தான் நம்மளுக்கு சத்து. என்ன அர்த்தத்தில் சோறு கோதுமைலாம் பாட்டி ஊற்றுறாங்க. இந்த மாதிரி மனுஷன் சாப்பிட்றது அது சாப்பிட்றது, அப்புறம் அந்த அதுக்கு பால் அதுக்கு நம்ம குடிக்கணும். சொல்லுங்கள் மக்களே. நம்ம சாப்பிட்றது மாட்டுக்கு ஊற்றுறீங்க, அப்புறம் அதுக்கு பால் குடிக்கிறீங்க. அது தட்டை திங்கணும், புல்லு திங்கணும். சொல்லுங்கள். இந்த மாதிரி பொருளை தின்று தான் நம்ம அதை தான் திங்க முடியாது.